Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்காமல் போய்விட்டாரோ என்ற எண்ணம் நமக்கு சில நேரத்தில் தோன்றலாம். அப்படி தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த தினவசனம் மூலியமாக அவர் நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் அது பலன் தராமல் இந்த வாக்குறுதிகள் அவரிடத்தில் சென்றடையாது. இதைதான் நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய நிறைய உபத்திரவங்கள் வந்திருக்கும், அதையெல்லாம் சகித்திருப்பீர்கள். அதனால் கடவுளுடைய அங்கீகாரம் உங்களுக்கு இருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்கும். அதனால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் இன்னும் உறுதியாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் இருந்ததை விட அந்த நம்பிக்கை இப்போது இன்னும் பலமாக இருக்கும். அந்த நம்பிக்கை எப்போதும் உங்கள் கண்முன் இருக்கும், உங்கள் நெஞ்சோடு கலந்திருக்கும். அதை சுற்றியே உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். நீங்கள் வாழும் விதம், குடும்பத்தை நடத்தும் விதம், முடிவுகளை எடுக்கும் விதம், நேரத்தை பயன்படுத்தும் விதம், இவையெல்லாம் அந்த நம்பிக்கையை கண்முன் வைத்திருக்கிறீர்கள் என்பதை காட்டும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் ஆண்டவர் மீது வைக்கும்போது அவர் நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். இங்கு சில சமயங்களிலே ஆசைகள் என்று சொல்லப்படும் போது நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். அப்படி இல்லை. அவருக்கு சித்தமானது நமக்கு ஆசையாக இருந்தால் அது நிறைவேறும். இந்த உலக காரியத்திலே நாம் எதை நாம் சிந்தித்து ஆசைப்பட்டாலும் அது அத்தனைக்கும் ஆண்டவர் பதில் தர மாட்டார். ஒருவேளை நாம் உருவாக்கி இருக்கிற ஆசை அவருக்கு மகிமை சேர்க்கிற விதமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் இது ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பந்தத்தை உறுதிப்படுத்துகிறது. நான் மறுபடியுமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனம் மூலியமாக நாம் விசுவாசத்திலே முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர அந்த விசுவாசத்திலிருந்து நாம் பின்மாற்றம் அடையக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசுவாசம் இன்னும் கடந்து போக, இன்னும் பல அடிகளை எடுத்து வைக்க, அந்த விசுவாசத்திலே இன்னும் முன்னேற்றம் காணப்பட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் மீது நாங்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று நீரே வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சொல்லிக்கான ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய விசுவாசத்தில் தேறி வர நீர் எங்களுக்கு வாழ்க்கையிலே வாக்குறுதியை நிறைவேற்றுவீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு அப்போ எங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்லும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெறுச்சு. சொத்து கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.